கைஸ், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோக்கு, ஒரு நல்ல மனுஷனுக்கு நிறைய தோல்வியே கிடைக்கும் போது அந்த மனுஷன் எப்படா ஜெயிக்குவான்னு ஏங்கிட்டு இருக்க நேரத்தில் அவரை ஜெயிக்க அந்த மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, சரியான ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் சூர்யா சார் 13 வருஷமாக ஹிட் கொடுக்காம இப்போ அவர் கடைசியாக ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்காரு. அதுதான் கருப்பு மூவி. ஆமாம், கடைசியாக சிங்கம் 2 தான் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ படம் வந்தாலும் அதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஹிட் ஆச்சு, ஃப்ளாப் ஆச்சு, டிசாஸ்டர் ஆயிடுச்சு. பட் இந்த கருப்பு மூவி தான் ப்ராப்பர் சூர்யா மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ரிவ்யூஸ் வைஸ் எல்லாமே பிச்சு கிச்சு வேறு லெவலில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது. தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாலன்னு எல்லா இடத்துலையுமே செம்ம ரெஸ்பான்ஸு. அந்தளவுக்கு இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸாக கிடைச்சிருக்கு எல்லா தரப்பு ஆடியன்ஸ் கிட்டேயும். இந்த மாதிரி ஒரு தரமான படம் கொடுத்த ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீமுக்கு ஒரு செம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆர்ஜே பாலாஜிக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஆர்ஜேவா வந்து அப்போ ஒரு காமெடியாக இருந்து ஒரு ஆக்டர் ஆகி இப்போ டேரக்டர் ஆகி எல்லாமே நீங்கள் பண்ணது எல்லாமே செம்ம ஒரு ஹார்ட் ஒர்க். நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகி இப்போ பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ப்ளீஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தரமான படமாக எங்களுக்கு கொடுங்க. சரி படம் பற்றி பேசலாம். இந்த படம் சோஷியல் இஷ்யூ தான் பேசுது, ஆனால் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது இந்த படத்தில். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிக்ஷன் மூவின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நடக்காது, நடந்தால் நல்லாயிருக்கும். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. சூர்யா சார் வர சீனு, அந்த டிரான்சிஷன் சீன்லாம் இருக்கும், அந்த ப்ரீ இன்டர்வல் அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா தான் போச்சு. பட் ஒரு சில சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இந்த கோட்டு மாத்திர சீனு அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு லோவான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு ஸ்லோவாக. அப்புறம் நல்லா ஒரு எண்டிங்காக முடிஞ்சுது, மாஸாக முடிஞ்சுது. ஓவராலாக மாஸ் கமர்ஷியல் மூவி பேக்கேஜ். ஸோ இது வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். நான் பார்த்த தேட்டரில் குழந்தைங்கலேருந்து லேடிஸ் எல்லாருமே விசில் அடித்து கைத்தட்டி பார்த்தாங்க. இந்த படம் முடியும் போது ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுத்தாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே பார்த்து எல்லாருமே செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தென் இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்போ தான் சூர்யா சார் ஹிட் கொடுப்பாருன்னு 13 வருஷமாக வெயிட் பண்ணி இருந்தவங்க ஃபைனலாக ஒரு நல்ல ஹிட் படம் கிடச்சிருக்கு. எப்படி அஜித் சார் ஃபேன்ஸுக்கு குட் பேட் அக்லியோ அந்த மாதிரி சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இந்த கருப்பு மூவி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் சில இடத்துல அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. தென் துரைசிங்கமாக வர அந்த சீனில் வந்து அது விஎஃப்எக்ஸ் சூர்யா மாதிரி இருந்துச்சு. அண்டு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகுது எனக்கு. மற்றபடி ஓவராலாக இது சூப்பரான என்டர்டெயின் மூவி. இந்த சம்மருக்கு ஒரு தரமான பிளாக் பஸ்டர் இந்த படம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருந்தது ஒரு முக்கியமான காரணம் சாய் அபியங்கரோட மேஜிக்கல் மியூசிக் தான். பயபுல வேற லெவல் செதுக்கி வச்சிருக்காங்க மியூசிக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் தரமாக இருந்துச்சு. மூவி அப்படியே லேட் பண்ணிச்சு. தென் சூர்யா சார் அவருக்கு எவ்வளோதான் ஃப்ளாப்பு கொடுத்தாலும் அவருக்கு எவ்வளோதான் வயசானாலும் அவருக்கு வந்து அவரோட மாசு குறையவே இல்லை. அவரோட ஃபிட்னஸ் செம்மையாக இருக்கு. இன்னும் அப்படியே அவர் வந்து இந்த படத்தில் சும்மா பூந்து விளையாடி இருக்காரு. இந்த படம் வந்து அவர் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு. அண்ட் சிங்கம் இஸ் பேக் அந்த மாதிரி தான் சொல்லணும். அவரோட கோல்டன் டேஸ்க்கு திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படமாக அமைஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ ஃபைனலி கைஸ், தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மாதம் கழிச்சு நல்ல மாஸ் கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லோக்கல் தேட்டரில் கொஞ்சம் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் அவங்களாம் பயங்கரமாக கற்றுவாங்க. நீங்கள் ஒரு எலைட் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆடியன்ஸ் அவ்வளோ கத்த மாட்டாங்க. ஸோ அந்த என்ஜாய் பண்ண முடியாது அந்த மாஸ் சீன்ஸ்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் செம்ம வைபாக இருக்கும். நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த படத்தை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.